லவ்வுனா இப்படி இருக்கணும்யா. லண்டன்ல இருந்த ஒரு நபர் இந்தியால இருக்கிற தன்னோட காதலிக்காக எழுதிய காதல் கடிதத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ரமா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை நீ என் துணையா இல்லாம போயிருந்தா என் வாழ்க்கை என்னவாயிருக்கும்? காசு பணம் ஆடம்பரம் மட்டும்தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு இருந்திருந்தா இந்நேரம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. எப்போதுமே பசியோடும் மாட்டு சாணத்தை தேடியும் மாட்டு சாணத்தை தட்டியும் அடுப்பை எரிச்சு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்கும்? குறிப்பா பம்பாய் மாதிரி பெரிய நகரத்துல மாட்டு சாணி மாதிரி எரிபொருளை தேடி யார் தான் அலைவாங்க? கிழிஞ்சு போன துணியை ஒட்டு போட்டு ஒரே தீப்பெட்டிய மாசம் முழுக்கவும் இருக்கிற கொஞ்ச தானியங்களையும் உப்பையும் வச்சு அடுத்த வருகிற காலங்களையும் என்னோட வறுமை நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில என் கூட வாழறதுக்கு யாருக்கு தான் பிடிக்கும்? ஒருவேளை என் வார்த்தைக்கு மதிப்பளிக்காத ஒரு பெண்ணாக நீ இருந்திருந்தா என்னோட நிலைமை என்னவாயிருக்கும்? என் இதயமே நொறுங்கி போயிருக்கிறோமா? என் நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போயிருக்கும். என் கனவுகள் எல்லாமே சுக்குநூறாயிருக்கும். நான் அடைய நினைச்ச எல்லாமே பாதி வழியில நின்னு போய் வெறும் காயங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும். எந்த ஒரு அடையாளம் இல்லாத ஒரு சின்னஞ்சிறு செடியை போல் நின்று இருப்பேன். என்னை இதுவரையும் எப்படி பார்த்து கொண்டாயோ அதே போல் உன்னையும் பார்த்துக்கொள். சீக்கிரமா உன்னிடம் வருவேன், கலங்காதே. எல்லாரிடமும் என் அன்பை சொல். உன் பீமராவ்.